بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் அமர்ந்து அல்லாஹை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்தில் மனித சமுதாயமாக படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிதான் தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுவை பயந்தவர்களாக, அல்லாஹுடைய கடமையை நிலைநாட்டிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மறுமையில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் நாம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு எவ்வாறு இறை வணக்க வழிபாடுகளை, இறை கடமைகளை, இறை கட்டளைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றானோ அந்த முறைப்படி நம்முடைய இபாதத்துக்களை நாம் அமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி, நம்முடைய மறுமை வாழ்க்கையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு உபதேசங்களை இறைவன் கூறிக்கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா சூரத் ஸாரியாத்திலே குறிப்பிடுகிறான்: வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, இந்த மக்களுக்கு நீ உபதேசம் செய்து கொண்டே இருப்பீராக, அவர்களுக்கு நல்வழி காட்டிக்கொண்டே இருப்பீராக, அவர்களுக்கு இறைவனை பற்றியும் இறுதி தூதரை பற்றியும் இறுதி நாளை பற்றியும் இந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துக் கூறுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உபதேசங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகின்றார். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயன் தர வேண்டும், நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த நோக்கத்தோடு தான் நாம் அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் இந்த மார்க்க மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்கின்றோம். இது போன்ற அழைப்பை ஏற்று இந்த மஜ்லிஸ்களில் அமருகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மன் கதா இலல் மஸ்ஜித் லா யுரீது இல்லா கைரன். எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருகிறார், ஒன்று ஐயதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமுஹு, ஒரு விஷயத்தை, ஒரு நன்மையான காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருவார் என்றால்
காணலு தவாபுக்கு அஜ்ரி ஹாஜ்ஜின் தாம்ம வ ஹஜ்ஜத்துஹு ராஜா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இப்படி ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு நாம் நன்மையை அடைய வேண்டும் அல்லது நன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தோடு வந்தால் அவருக்கு ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா ஒன்று நன்மையை சொல்ல வேண்டும் அல்லது நன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நியத்தோடு ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு வருவார் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்றால் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த நேரத்தில் எவ்வளவு மக்கள் பல வேலைகளில் இருக்கின்ற சமயத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மையை கிடைக்கக்கூடிய இன்றைக்கு வந்திருக்கின்ற ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் போதிப்பதற்காகவும் ஒருவர் வருவார் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சொன்னால் நமக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த செய்தியை இந்த உலகத்தார் எல்லா மக்களுக்கும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் சென்று குர்ஆன் சுன்னாவை நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த செய்திகளை கேள்விப்படக்கூடிய எல்லா மக்களும் தேடி இந்த நன்மைக்காக வர வேண்டும். இந்த நன்மையை நமக்கு புரியாததினால்தான் மக்கள் இதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இறை மார்க்கத்தை இறை இல்லத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இதனுடைய மகத்துவத்தை நாம் இந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அறிந்த ஒரு விஷயத்தை பிறருக்கு எடுத்து சொல்வது நம்மின் மீது கடமை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு ஹதீஸ் உங்களுக்கு ஆதாரபூர்வமான செய்தி கிடைத்தால் அதை நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்ற ஒரு பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த பொறுப்பை தான் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கே அரஃபா மைதானத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்ட இந்த நபி மொழிகளை இந்த செய்திகளை உலகத்தில் நீங்கள் எந்த பகுதிகளுக்கு சென்றாலும் வராத மக்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸை நாம் பிறருக்கு ஆதாரபூர்வமான செய்தியை எடுத்து சொன்னால் எவ்வளவு பெரிய பெரும் பாக்கியம் தெரியுமா? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஸரல்லாஹு இம்ரன் சமிய மின்னா ஹதீஸன், எவர் ஒருவர் ஒரு ஹதீஸை நம்மிடமிருந்து கேட்கிறாரோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை மாதிரியே கேட்டுவிட்டு அப்படியே எடுத்து சொல்கிறார் என்றால் அல்லாஹ் அவரை செழிப்பாக்குவானாக, அவரை பரக்கத் பொருந்தியவராக ஆக்குவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழிகளை ஹதீஸுகளை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை நமக்கு உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளால் இயன்ற அளவிற்கு நாம் அறிந்த இந்த விஷயங்களை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நபிக்கு எடுத்து சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு தப்லீகை வலியுறுத்தினார். பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான், நபியே, நாம் எந்த இறை வசனங்களை உமக்கு இறக்கி வைத்தோமோ, எந்த செய்திகளை உங்களுக்கு நாம் கூறினோமோ அதை இந்த சமுதாய மக்களுக்கு நீங்கள் எடுத்து கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். எனவே உலக மக்களுக்கு நாம் சொல்வது
அல்லாஹ்வுடைய வேதமாக திருமறை குர்ஆன் இதிலிருந்து அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்தானோ அதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை பிறருக்கு மார்க்கத்தை நாம் சொல்கிறோம் என்றால் முதலில் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனிலிருந்து இறை வசனங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கின்றான், பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக, உம்முடைய இறைவனிடமிருந்து எது அருளப்பட்டதோ என்ன சொல்லப்பட்டதோ அதையே நீங்கள் இந்த மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைதான் இந்த மக்களுக்கு எடுத்து கூறினார்கள். மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு உடனடியாக இந்த இறை மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சிரமத்திற்குள் ஆளாக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சகிப்பு தன்மையோடு இருந்தார். உங்களுக்கு முன்னால் பொறுமையை பற்றி பேசினார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவ்வளவு பொறுமையும் சகிப்பு தன்மையும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் தாய் நகரத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை மார்க்கத்தை போதிப்பதற்காக சென்றார்கள். சென்ற நேரம் எப்படிப்பட்ட காலம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு துணையாக இருந்த, உறுதியாக இருந்த அவருடைய மனைவியாகிய கதீஜா அம்மையார் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு கவலை. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக உறுதியாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். இரு கவலைகள் அவர்களை மிகப்பெரிய வேதனைக்குள் ஆளாக்கியது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் தாய் நகரத்திற்கு சென்று இந்த மக்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் படைத்தான், அவன்தான் உணவளிக்கின்றான், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனும் இல்லை என்ற இந்த ஓரிரை கொள்கையின் செய்தியை அந்த தாய் மாநகரத்தில் சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவலையோடு புறப்பட்டு அங்கே சென்றார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து சென்றார்கள். அந்த மக்களுக்கு எடுத்து கூறிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட அந்த தாயிப் நகர மக்கள் ரொம்பவும் அவர்களை துன்புறுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு என்றால் சிறுவர்களிடம் கற்களை கொடுத்து கல்லால் அவர்களை அடித்தார்கள். அவருடைய ரத்தம் அங்கே சிந்தியது. மனக்கவலையோடு கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். ஒரு மரத்தடியினுடைய தோட்டத்திலே விழுந்து கிடந்தார்கள். இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குல் ஜபல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி மலக்குல் ஜபல் மலையினுடைய வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி இந்த மக்கள் உங்களை கல்லால் அடித்து விட்டார்கள், ரத்தம் சிந்த வைத்து விட்டார்கள், காயப்படுத்தி விட்டார்கள். எனவே அல்லாஹ் தஆலா வானவர்களை அனுப்பி அந்த வானவர்களுக்கு கட்டளையிட்டான், முஹம்மது நபியிடம் நீங்கள் சென்று அனுமதி பெற்று இந்த மக்களை இரு மலைகளுக்கு இடையில் வைத்து அடித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இதா குல்த அகூல் லம் ஷக்கல் பைனல் ஜபலை, நபியே நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த கல்லால் அடித்த இந்த மக்களை இரு மலைகளுக்கு இடையில் வைத்து நாங்கள் நசுக்கி விடுகிறோம், அழித்து விடுகிறோம் என்று அந்த வானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள். இவ்வளவு வேதனைப்பட்ட, காயப்பட்ட, கஷ்டப்பட்ட, துன்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? இன்னஹும் கௌமுன் லா யஅலமூன், இந்த மக்கள் இருக்கிறார்களே விளங்காத மக்கள், தெரியாத மக்கள், புரியாம செய்யறாங்க, என்னை அடிச்சுட்டாங்க, காவலப்படுத்திட்டாங்க, இழிவுபடுத்திட்டாங்க, அதற்காக நீங்கள் இவரை அழித்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்னி அர்ஜு அன் யஹ்ருஜ மின் அஸ்லாபிஹிம் மன் லா யஅபுது இல்லல்லாஹ், இவர்களுடைய சந்ததிகளில் இருந்து உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய மக்கள் உருவாகுவார்கள். அல்லாஹு தஆலா இவர்களிடமிருந்து இவர்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள். எனவே இந்த
சமூகத்தை நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு தன்னை அடித்த மக்களை மன்னிக்கின்றார்கள், தன்னை ஏசிய மக்களை மன்னிக்கிறார்கள், தன்னை கோபப்படுத்திய மக்களை மன்னிக்கின்றார்கள். தனக்கு ரத்தம் சிந்த வைத்து மயக்கமுற்று நடு தெருவிலே விழுந்து கிடந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்களுக்கு சொன்னார்கள், இவர்களை நீங்கள் அடித்து விடாதீர்கள், இன்ஷா அல்லாஹ் இவர்களுக்கு பின்னால் உன்னை மட்டுமே யா அல்லாஹ் வணங்கக்கூடிய மக்கள் வருவார்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையினுடைய தன்மை தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இறை மார்க்கத்தினுடைய போதனையினுடைய வலுவு. இன்றைக்கு உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வந்து கொண்டிருக்கிறது, ஈமான் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமானின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நாம் இது போன்ற படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் வழிகாட்டப்பட்ட நல் அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அமல் செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிக ஹுமுல் கைருல் பரியா. நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் சாலிஹான நல் அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிக சிறந்தவர்கள். உலகத்தில் எவ்வளவு செல்வந்தராக இருந்தால் சிறந்தவர் ஆக முடியாது, எவ்வளவு உயர்ந்தவரா சிறந்தவர் ஆக முடியாது. சிறந்தவராக மனிதர்களை நாம் ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த இபாதத்துக்களை நமக்கு வழிகாட்டினார்களோ வலியுறுத்தினார்களோ அந்த அமல்களை செய்வதன் மூலமாகத்தான் நாம் படைப்பிடங்களிலே சிறந்தவர்களாக ஆக முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். நாம் நல் அமல்கள் இறை நம்பிக்கையோடு செய்கின்ற பொழுதுதான் நாம் சொர்க்கத்திற்கு செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு தூய்மையான வாழ்க்கையாக ஆகும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபௌலஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரன் அஹ்ஸன மா கானூ யஅமலூன். எவரவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்தால் லனஹியன்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, அவர்களை ஒரு தூய்மையான சிறந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வைப்போம். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த அமல்களுக்கு அவர் செய்ததை விட சிறந்த நற்கூலியை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் அறிந்த சின்ன அமல்களாக இருந்தாலும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமல்கள் தான் நமக்கு சொர்க்கத்தினுடைய வாசலில் கொண்டு செலுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், துயரப்படுத்தப்பட்டார்கள், அனைத்தையும் பொறுத்து கொண்டு அமல் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாயிலிருந்து திரும்பிய பொழுது மிஅராஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அழைத்து சென்றார். அங்கே சொர்க்கம் நரகம் காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்தில் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நடந்து செல்கின்ற செருப்பு சப்தத்தை கேட்டுவிட்டு வருகிறார்கள். வந்த பொழுது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் பிலாலை அழைத்து கேட்டார்கள், யா பிலால் மாதா அமில்த இன்னி சமிஅத்து ஃபில் ஜன்னா சமி தஃப அலைக. சொர்க்கத்தில் உமது செருப்பு சப்தத்தை நடந்து செல்லக்கூடிய செருப்பு சப்தத்தை கேட்டேன், அப்படி என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் நல் அமல் செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வழிகாட்டிய அமல்கள், நீங்கள் போதித்த அமல்களை தவிர வேறு ஒன்றையும் நான் செய்யவில்லை, நீங்கள் சொல்வதை தான் நான் செய்திருக்கிறேன். குறிப்பாக நாம் கடைபிடித்தது, நான் எப்பொழுதும் ஒழுவோடு இருந்து கொள்வேன், ஒழுவு செய்துவிட்டால் 2 ரக்காத்து நான் தொழுது கொள்வேன், இது என்னுடைய பழக்கமாக இருந்தது என்று கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த அமல்தான் உங்களை சொர்க்கத்தில் முந்தி வைத்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தினுடைய சுபை செய்தியை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலக வாழ்க்கையில் அவரை இழிவாக நினைத்தார்கள், கேவலமாக நினைத்தார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய ஈமானின் மூலமாகவும் அவர்களுடைய சாலிஹான நல் அமல்களின் மூலமாகவும் உலகத்திலேயே சுவர்க்கத்தினுடைய சுபை செய்தியை கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். என்றால் ஈமான் மட்டும் இருந்தால் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் நல் அமல்கள் வேண்டும். சிறிய அமலாக இருந்தாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்க வேண்டும்.
அவர்கள் வழிகாட்டியதாக இருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன அமல்களை செய்தால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த மக்கள் கூடி சொன்னாலும் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அப்படிப்பட்ட அமலை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்ப நேரத்தில் நாம் அறிந்த விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். நல்ல அமல்களின் மூலமாக தான் மறுமையில் சொர்க்கத்தை பெற முடியும். அல்லாஹ்வின் தூதரும் எதை கூறினார்களோ அந்த அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.